இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வான தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து, செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவ காலத்திலே நாம் பயணிக்கின்றோம். நோன்பு இருந்து ஜெபிக்கிறோம். இந்த நோன்பு பசியை நமக்கு உணர்த்த வேண்டும். இந்த நம்மிடத்திலே உணவு இருக்கிறது, அதை உண்ணாமல் தவிர்த்து ஒருத்தல் முயற்சி மேற்கொள்கிறோம். உணவை நாம் தவிர்க்கிறோம். ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் இந்த உணவு கிடைக்காமல் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் இருப்பது என்ன நோன்பு? அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் இந்த நோன்பை கடைபிடித்திருப்பார்கள்? நாம் தவக்காலத்தில் மட்டும்தான் இப்படி உணவை தவிர்க்கிறோம்.
ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைப்பதில்லை, நல்ல பழங்கள் கிடைப்பதில்லை. இன்று நாம் உட்கொள்ளக்கூடிய எத்தனையோ உணவுகளை அவர்கள் கண்ணால் கூட கண்டதில்லை. இப்படியும் பசியோடு உணவின்றி வாழக்கூடிய மக்கள் ஏராளம் உண்டு. இறுதி நாளிலே நாம் இறந்த பின்பு கடவுள் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி இதுதான்: நான் தாகமாயிருந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயா? நான் பசியோடு இருந்தேனே, எனக்கு நீ உணவு கொடுத்தாயா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மிடத்திலே நேரடியாக வந்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எனக்கு உணவுதா என்று சொன்னான், நம்மிடம் இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுத்து விடுவோம். ஏனென்றால் கேட்பவர் கடவுள். கடவுள் நேரடியாக வந்து கேட்பார் என்று சொன்னால் நம்மிடத்திலே பற்றாக்குறை இருந்தாலும் கூட நாம் அள்ளி கொடுத்து விடுவோம். ஆனால் கடவுள் ஒருபொழுதும் நேரடியாக வந்து நம்மிடத்திலே கேட்க மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வழியாகத்தான் கேட்பார். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியோடு இருந்து உமக்கு உணவு இல்லை என்று சொன்னோம். நாங்கள் அப்படி சொல்வோமா? எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்தவர் நீர்தாமே. நீர் பசியோடு உணவு கேட்டால் நாங்கள் இல்லை என்று சொல்லுவோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் தேவையில் இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வழியாய் நம்மை தேடி வருகிறார். எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க மாட்டீர்களா? எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது, உணவு கொடுக்க மாட்டீர்களா? எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய மாட்டீர்களா? எத்தனையோ குரல்களை நாம் கேட்டும் கேட்காதது போல கடந்து வந்திருக்கிறோம். இத்தகைய அழுகுரலுக்கு செவிகொடாமல் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதோ இந்த தவ காலத்திலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் அதை செய்யாமல் விட்டதற்காக ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் எங்களை மன்னியும். இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஒரு பொழுதும் அப்படி இருக்க மாட்டோம் என்ற உறுதியை பெற்றுக்கொள்வோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பசி என்பது ஒரு மனிதனுக்கு கொடுமையான ஒரு காரியம். பசி, உணவு இல்லை, ஆரோக்கியமான உணவு இல்லை, விரும்பிய உணவு இல்லை, கிடைத்ததை உண்டு கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு போராட்டமாக போராடி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ கடவுள் உங்களுக்கு நல்ல உணவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு மேலாக உங்களை கவனித்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள், குடும்பத்தில் உள்ள உறவுகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே நன்றி செலுத்துங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கி அவருடைய உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வழியாகவும் நானே இருக்கிறேன். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் வழியாகவும் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். நாம் உதவி செய்வோம். கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல இருக்கின்ற நாட்களிலே நம்மிடம் இருப்பதை கொண்டு சக மனிதருடைய பசியை போக்குவோம். அன்னதானங்களை கொடுப்போம், உணவு வாங்கி கொடுப்போம், நல்ல உணவை கொடுப்போம். நாம் எதை உண்போமோ அதை கொடுப்போம். கொடுப்பதிலே நாம் கணக்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திலே அவரும் கணக்கு தானே பார்ப்பார். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். உங்கள் வீட்டில் உள்ள நோயாளர்களை கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதி நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் சரியான பதிலை எழுதி வைத்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான எங்கள் ஆண்டவரே, இயேசுவே, அன்பின் உருவே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ எங்களிடத்தில் இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பெற்றோரின் மனம் குளிரும்படியான ஆசீர்வாதத்தை தாரும். இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய, அதற்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு தேவையான திறமைகளை, ஞானத்தை, நல் ஒழுக்கங்களை கொடுத்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதி. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எந்த விபத்தும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் இயேசுவே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். மாசற்ற குழந்தைகளை நினைத்து பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நினைத்து பார்க்கிறோம். நீரே மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இயேசுவே, 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 இதோ இந்த நாளை நீர் பரிசாக கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதோ குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும், கடன் பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு மேலான விடுதலையை கொடுப்பீராக. எந்த நோய் நொடிகளும், விபத்துகளும், தீய சக்தியின் ஆதிக்கங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்தருளும் இயேசுவே ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர், எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்கு உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசுவே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக, எங்கள் இல்லங்களில், எங்கள் உள்ளங்களில் தங்குவதாக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இதோ உம்முடைய பிரசன்னம் இந்த நாளை வழிநடத்தட்டும். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் என்னை வைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.